உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தர்மஸ்தலாவில் இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய தர்மஸ்தலாவில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சைட் 13 இன்னைக்கு காலையில் ட்ரோன்ல பொருத்தப்பட்ட ஜிபிஆர் டிவைஸ் மூலம் பணிகளை எஸ்ஐடி டீம் துவக்கிட்டாங்க. இந்த 13வது குழியில இருந்து என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அதிர்ச்சி எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில தான் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி வீசியிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட இளம்பெண்களுடைய சடலங்கள் புதைக்கப்பட்ட இந்த சைட்டில் 13வது குழியிலையும் ஏதும் கிடைக்கலைன்னா இந்த விசில் புலவரை சாகும் வரை தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. எட்டி பார்த்த பூதம், அதிரடியான தகவல்கள். இப்படியான சூழ்நிலையில சுஜாதா பட் பாகுபலி மலையில ஆதாரங்களை அழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். நாம ரியல் ஒன் தமிழ் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக இந்த தர்மஸ்தலா விவகாரம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அப்டேட் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இடையில 2-3 தினங்கள் நான் ஊர்ல இல்லாதனால பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு தர்மஸ்தலாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால விடுபட்டு போன தகவல்களை பார்த்து விட்டு நாம கரண்ட் அப்டேட்டுக்கு செல்லலாம். அதாவது சைட் நியூ, அதாவது 13 சைட் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. 13 தோண்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த 11வது சைட் தோண்டும் போது 11A 14வது அப்படிங்கிற சைட் ஆட் செய்யப்பட்டது. இந்த 13வது சைட்டை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஹை டென்ஷன் இபி லைன் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஹைவே ரோடை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறனால இங்கே குழி தோண்டக்கூடிய பணிகள் சிரமத்துக்கு உள்ளாகும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில் 13வது சைட் தோண்டாமல் வைக்கப்பட்டது. 14 முடிக்கப்பட்டு நியூ லொக்கேஷன் மீண்டும் 15, 16 அப்படின்னு சொல்லி எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் 16வது சைட் வரைக்கும் தோண்டி முடிச்சாங்க. 13 தவிர்த்து 16 வரைக்கும் தோண்டி முடிச்சாங்க. இப்படியான சூழ்நிலையில் எந்த விதமான ஒரு மனித எச்சங்கள், அந்த இளம்பெண்கள் புதைக்கப்பட்டதாக சொன்ன அவர்களுடைய போன்ஸோ அவருடைய எச்சங்கள் எதுவுமே சைட் 16லையும் கிடைக்கல. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த பாகுபலி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சுநாத் அண்ட் சுஜாதா பட் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இதில் ஆதாரங்கள் மறைக்கக்கூடிய வேலைகள் நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த பாகுபலி ஹில்ஸில் 10 அடி உயரத்துக்கு புதிதாக மண்கள் கொட்டப்பட்டிருக்கு. அதாவது அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாடி புதைக்கப்பட்டதை விட 10 அடி உயரத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருப்பதன் காரணமாக 7 அடி தோண்டினால் கூட அங்கே புதைக்கப்பட்ட சடலங்கள், அந்த மனித எச்சங்கள், அந்த எலும்பு துண்டுகள், எலும்பு கூடுகள் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் இதற்கு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இங்கே மண் கொட்டியதற்கான தடயங்கள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா ஃபாரன்சிக் டீம் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே மண் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஆய்வுகள் செய்து தான் நாங்கள் குழி தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்கோம். இங்கே மண் கொட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள், தடயங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற தகவல்களை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் 16ல் தான் கேரளாவை சேர்ந்த ஒரு இளம்பெண் சிதைக்கப்பட்ட அவருடைய சடலத்தை புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி விசில் புலவர் தெரிவிச்சிருந்தாங்க. விசில் புலவர் தெரிவித்தது போல அங்கு கேரளா பெண்ணோ அல்லது வேறு எந்த ஒரு பெண்ணோ அவர்கள் சார்புடைய எந்த ஒரு விஷயங்களுமே சைட் 16லையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி டீம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் வசந்த் கிளியார் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு சலசலப்பை உருவாக்கி இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிந்து கோயில் சம்பந்தப்பட்ட விவகாரம். தர்மஸ்தலா மஞ்சுநாத டெம்பிளுக்கு உட்பட்ட அந்த நிலப்பரப்பில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறனால தான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த கோயிலுடைய புனிதத்தன்மையை கெடுக்கக்கூடிய வேலையில் யாராவது சமூக விரோதிகள், யாராவது அமைப்புகள் பின்னணியிலிருந்து செயல்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ஒரு சாரர் முன் வச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு இந்த வசந்த் கிளியரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறாங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தர்மஸ்தலாவில் இந்த குழி தோண்டக்கூடிய பகுதிகள், மஞ்சுநாதர் கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் ஒரு காலகட்டத்தில் மசூதி இருந்தது அப்படிங்கிற தகவலை ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சென்சிட்டிவ் ஆகிறது. அதை தாண்டி இது வேறு விதமான ஆங்கிளில் இந்த விஷயத்தை, இந்த தர்மஸ்தலா, இந்த மஞ்சுநாத டெம்பிளுக்கு உட்பட்ட இந்த தர்மஸ்தலா விவகாரத்தை எடுத்து செல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலையில் பார்க்கப்பட்ட நிலையில தான் தலித் லீடர்
சேகர் லைலா அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் இம்மிடியட்டா ஒரு தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டு அமைதியாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் ஹார்மனிஸ் ஏற்படுத்தக்கூடிய வேலையில, சொசைட்டியில் ஏற்படுத்தக்கூடிய வேலையில இந்த வசந்த் கேலியர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வசந்த் கிளியரை பொறுத்த வரைக்கும் அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தலித் லீடர் சேகர் லைலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃப்ஐஆரை ரைஸ் பண்றாங்க. இந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 196/1A, அதே நேரத்தில் வந்து 353/2 அப்படிங்கிற செக்ஷன்ல அவர் மீது வந்து தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக தர்மஸ்தலா போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த வசந்த் கிளியரையும் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வு தற்போதைய நிலையில நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான நிலையில தான் பிஜேபி எம்எல்ஏ எஸ்ஆர் விஸ்வநாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சுநாதர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். இந்த கோயிலுக்கு கர்நாடகா மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்கே வர்றாங்க. இது மட்டுமல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினசரி வந்து செல்லக்கூடிய ஒரு கோயில். அதே நேரத்தில் இந்த மஞ்சுநாதருடைய பெயரை சொன்னாலே அங்கு தப்பு பண்றவங்க வந்து யோசிப்பாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் கோயிலை தவறாக சித்தரிக்கக்கூடிய வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தர்மஸ்தலாவில் இது போன்று விசில் புலவர் தெரிவித்த பிறகு அங்கு சைட் லொகேஷன் எல்லாம் எஸ்ஐடியால் எடுக்கப்பட்டு குழி தோண்டக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது அந்த கோயிலை சித்தரிக்கக்கூடிய தவறான பார்வையில சித்தரிக்கக்கூடிய வேலையில வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ஏத்துக்க முடியாது. இப்படியான சூழ்நிலையில் தான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நாங்க பிரம்மாண்டமா பெரிய அளவுல ஒரு பேரணியை நடத்த போறோம். இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 200 கார், அதாவது வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த பேரணியில வந்து ஈடுபடுத்தப்படும். அந்த வெஹிக்கிள்ஸ் கார்களை பொறுத்த வரைக்கும் அதுல காவி கொடி பறக்க விடப்படும். நாங்க வந்து தர்மஸ்தலாவுடன் இருக்கிறோம், அந்த தர்மஸ்தலா கோயிலோட நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்னிறுத்தி தான் இந்த வாசகத்தை மையமாக வைத்து தான் எங்களுடைய பேரணி அமையும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் முன்னாள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் KS ஈஸ்வரப்பா ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மக்கள்ல வந்து ஒரு சாரை பொறுத்த வரைக்கும் பொய்யான தகவல்களை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த தர்மஸ்தலா விவகாரத்தில் நாளுக்கு நாள் வந்து பொய்யான தகவல்களை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பாடியில புதைச்சேன் அப்படின்னு சொல்லி விசில் புலவர் தெரிவிச்சிருக்காங்க. அவர் விசில் புலவரை பொறுத்த வரைக்கும் இங்க 100க்கும் மேற்பட்ட பாடிகளை புதைச்சிருக்கேன்னு தெரிவிச்சிருப்பதன் மூலமாகவும் அதே நேரத்தில் அவதூறுகள் பொய்கள் பரப்புவதன் மூலமாகவும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்துக்கள் மத்தியில் ஹிந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய செயலாகத்தான் நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிலையில் தான் இந்த அனானிமஸ் பர்சன், அதாவது இந்த விசில் புலவர் இருக்கார் இல்லையா, விசில் புலவரை பொறுத்த வரைக்கும் இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 16 புதைகுழிகள் 16 சைட்டை பொறுத்த வரைக்கும் அதுல 13 தவிர 15 சைட் தோண்டப்பட்ட நிலையிலையும் இந்த விசில் புலவர் சொன்னது போல அங்கே எந்த விதமான எலும்பு கூடுகளும் கிடைக்கல. அதாவது 6, 11 இந்த 2 சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு கூடுகள் போன்ஸ்கள் கிடைச்சிருக்கு. அது வந்து ஃபாரன்சிக் டீம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஃபாரன்சிக் டீம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஆய்வுகளுக்காக. ஆனா வேற எந்த இதுலயுமே கிடைக்கல. ஆனா விசில் புலவரை பொறுத்த வரைக்கும் 100கணக்கான சடலங்களை புதைச்சதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன தகவல்கள் பொய்யான தகவல்கள் அப்படிங்கிற அடிப்படையில அந்த விசில் புலவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்களை ஈஸ்வரப்பா முன் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற நிலையில இது வந்து கவனிக்கப்பட்ட கூடிய கருத்தாக கர்நாடகா முழுவதும் பரவலா வைரல் வந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடிக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பவர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் ஜி பரமேஸ்வரா என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, போலீஸுக்கான பவரை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு நாங்கள் கொடுக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் வந்து ஜெயந்த் வந்து திடீர்னு எஸ்ஐடி டீம்கிட்ட போயிட்டு நான் வந்து பார்த்தேன், நான் ஒரு ஐ விட்னஸாக இருக்கிறேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போதும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்மலதாவுடைய சகோதரி சந்திரவதி வந்து எஸ்ஐடியை போய் அவங்க சைட்டில் போய் எஸ்ஐடியை போய் மீட் பண்ணி பேசும்போதும் எஸ்ஐடி சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணாதீங்க, நேராக தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் தகவலை சொல்லி எஃப்ஐஆரை போடுங்க. எஃப்ஐஆரை போட்ட உடனே ப்ரொசீஜர் படி அந்த ஃபைல் வந்து எங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அதன் பிறகு நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தகவல்களை சொல்லி அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இடத்துல ஒரு புகாரை வந்து நம்ம ரைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படியான சூழ்நிலையில் தான் பரமேஸ்வராவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து போலீஸுக்கான அதிகாரங்கள் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக எஸ்ஐடியை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையே நீங்கள் நாடலாம். தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன் சென்று புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி
பரமேஸ்வரரா ஹோம் மினிஸ்டர், கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் பரமேஸ்வரா தெரிவிச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து நேரடியாக இந்திராவதியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த இந்திராவதி யார் அப்படின்னா வந்து பத்மலதா, நம்ம ஏற்கனவே பார்த்த பத்மலதா அவங்களுடைய சகோதரி தான் இந்த இந்திராவதி. இந்திராவதி என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய சகோதரியுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன், கடந்த காலத்தில் நடந்த இன்வெஸ்டிகேஷனை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 1986ஆம் ஆண்டு செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா பியூ ஸ்டூடெண்டா வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னா உஜிரியில் இருக்கக்கூடிய எஸ்டிஎம் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் 22 டிசம்பர் 1986 வந்து அவங்க மிஸ் ஆகுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 17 பிப்ரவரி 1987 தான் டீகம்போஸ்டு பாடி, அவருடைய பாடி கிடைக்கிறது அப்படின்ற கருத்துக்கள் வந்து நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோக்களில் பார்த்தோம். இந்த பத்மலதாவுடைய பாடி கிடைக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய ஃபாதர், அப்பா பொறுத்த வரைக்கும் தேவனண்டா, அவரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு மிக முக்கியமான லீடராக இந்த சந்திரவதி பத்மலதாவுடைய ஃபாதர் தேவனண்டா இருந்துகிட்டு இருக்காங்க. இவர் வந்து நீதி கிடைப்பதற்காக பெரிய அளவில் ஃபைட் பண்றாங்க. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களில் ஒருவராக அங்க வலம் வர்றதுனால பெரிய அளவுக்கு மக்கள் கூட்டத்தை கூட்டி, ஆதரவாளர்களை கூட்டி, நீதி கிடைக்கணும், என்னுடைய பொண்ணு இறப்புக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வந்து அங்க ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. இப்படி ஈடுபட்ட நிலையில் தான் அன்றைய கர்நாடக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் குறித்து அசம்பிளியிலேயே டிஸ்கஸ் பண்றாங்க. அசம்பிளியிலேயே சட்டமன்றத்திலேயே ஆலோசிக்கப்படுறது. இந்த அடிப்படையில் தான் சிஓடி கிட்ட வந்து இந்த கேஸை வந்து கொடுக்குறாங்க. சிஓடினா யாருன்னா கார்ப்ஸ் ஆஃப் டிடெக்டிவ்ஸ். அதாவது இந்த கார்ப்ஸ் ஆஃப் டிடெக்டிவ்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் செய்யப்பட்டு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடியா மாறுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஓடியா இருக்கு. சிஓடிக்கு வந்து அன்றைய கர்நாடக கவர்மெண்ட் வந்து இந்த தேவானந்தா கொண்டு வந்த விவகாரத்தை, அவருடைய மகள் விவகாரத்தை வந்து பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ணப்பட்ட நிலையிலையும் அதே நேரத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து வீட்டுக்கே வந்து உங்களுக்கு நீதி கிடைக்கும், போராட்டங்களை கைவிடுங்க அப்படின்னு சொன்ன நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாமல் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கிடப்புல போடப்பட்டு விட்டது, மூடப்பட்டு விட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் பண்ணுங்க, நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நானும் சரி, என்னுடைய தந்தையும் சரி, என்னுடைய சகோதரி பத்மலதாவுடைய பாடியை வந்து தீயிட்டு எரியூட்டல, அதை வந்து ஒரு பிளேஸ்ல வந்து நாங்கள் புதைச்சி வச்சிருக்கோம். அந்த புதைக்கப்பட்ட இடம் வந்து எனக்கு மெமரியில் இருக்கு. அதனால நீங்க ரீஓப்பன் பண்ணிட்டு வாங்க, நான் எந்த இடத்துல என்னுடைய சகோதரியுடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காமிக்கிறேன்னா அந்த இடத்துல தோண்டி அந்த சகோதரியுடைய மணி எச்சங்கள், அதாவது எலும்புகள், மண்டி ஓடுகள், எலும்பு கூடுகள் அங்கே கிடைக்கும். இந்த அடிப்படையில் இந்த வழக்கை நடத்தணும். எஸ்ஐடி மீது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்து ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி இந்த 13வது குழியை பொறுத்த வரைக்கும் இன்னும் தோண்டப்படலை, பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிபிஆர் அப்படிங்கிற டிவைஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசித்து அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம சாட்டர்டே பார்த்துருந்தோம். இந்த அடிப்படையில் தான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஜிபிஆர் டிவைஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஜிபிஆர் ஆப்ரேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்டுகளை வைத்து அங்கே டெமோ வந்து 11ஆம் தேதி நடத்துகிறாங்க. அதாவது வந்து அதாவது சர்ச்சிங் பணிகளில் ஈடுபடுத்துவதற்கு முந்தைய நிலையில் ஒரு டெமோ அப்படிங்கிற நிலையில் பயன்படுத்துகிறாங்க. டெமோவை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இந்த அடிப்படையில் தான் இன்று ஆகஸ்ட் 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் மூலமா, அதாவது ட்ரோன்ல வந்து மவுண்டட் செய்யப்பட்டு கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடாரை வந்து அந்த ட்ரோன்ல மவுண்ட் பண்ணப்பட்டு அதன் மூலமாக மேலே பறக்க விடப்பட்டு அந்த ஏரியா முழுவதும் சர்ச், அதாவது வந்து சென்சார் பண்ணக்கூடிய வேலைகளில் வந்து இந்த ஜிபிஆர் டிவைஸை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 13வது சைட் இன்னைக்கு தேடுதல் வேட்டைகள் ஜிபிஆர் டிவைஸ் மூலமாக நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பெரும் பரபரப்பு. ஏற்கனவே கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில் அங்கு சென்ற யூடியூபர்ஸ்களுக்கும் மீடியா பர்சன்களுக்கும் பப்ளிக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. இந்த மோதலில் யூடியூபர் 5க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டாங்க, மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க. அதே நேரத்தில் போலீஸை பொறுத்த வரைக்கும் லத்தி சார்ஜ் பண்றாங்க. இந்த அடிப்படையிலான ஒரு மோதல் வந்து அங்கே அந்த பகுதியில் நடைபெற்றது. இதே போன்ற ஒரு மோதல் மீண்டும் நடக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு கடைசி சைட் அப்படிங்கிற நிலையில தான் 13வது சைட் தோண்டக்கூடிய வேலைகள் நடக்கும்போது அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள், மோதல்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில அதிக அளவில் போலீஸை வந்து அங்கே குமிச்சிருக்காங்க. செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டியை பெரிய அளவில் டைட் பண்ணிட்டு தான் இந்த ஜிபிஆர் டிவைஸை யூஸ் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்டை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அந்த ஸ்பாட்டில் இறங்கியிருக்காங்க. அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய
லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவது, அதே நேரத்தில் வந்து அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட்கள் பெறக்கூடிய வேலையிலையும் இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் 13வது சைட் தோண்டக்கூடிய பணிகளை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சைட்டுகளை விட இந்த 13வது சைட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி டைட் செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அதிகாரிகள், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரேடில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே அந்த பகுதியில் அந்த சைட் தோண்டக்கூடிய பணியில் அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் அங்கே ஸ்பாட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பெலூர் கோபாலகிருஷ்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே 16 குழிகளில் 15 குழி தோண்டப்பட்டாச்சு, 13 தான் தோண்டப்படலை. அதுக்கான வேலைகள் இன்னைக்கு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த ஒரு பாடியும் மனித எலும்பு கூட முழுமையாக இந்த பகுதியில் கிடைக்கல. ஆனால் வந்து அந்த அனானிமஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும், விசில் புளவரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நூற்றுக்கணக்கான பணங்களை நான் புதைச்சேன் அப்படிங்கிற தகவல்களை தான் முன் வச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய டெத் பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் தான் அந்த விசில் புளவரை பொறுத்த வரைக்கும் அவர் சும்மா விடக்கூடாது. அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா சாகும் வரை தூக்கு அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு பெனால்ட்டியை தான் அவருக்கு கொடுக்கணும். அவரை சும்மா விடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா எல்லாரையும் காயப்படுத்தக்கூடிய வேலையிலையும் கோயில் சம்பந்தப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் காயப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எம்எல்ஏ வேலூர் கோபாலகிருஷ்ணாவும் அதிரடியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதில் இப்போ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இறுதி கட்டமாக 13வது சைட் தோண்டக்கூடிய வேலைகள் ஒரு பக்கம் மும்முரமாக நடைபெற்று இருக்கு. அதாவது ஜிபிஆர் டிவைஸை வச்சு மேலே ஸ்கேனிங் அடிப்படையில் சிக்னல் மூலமாக பூமிக்கு அடியில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற நிலையிலான சர்ச்சிங் வேலைகளில் எஸ்ஐடி டீம் ஈடுபட்டு இருக்காங்க. இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ள அல்லது நாளை ஈவினிங்குள்ளார இந்த 13வது சைட் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பூமிக்கு அடியில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வரப்போகுது. இப்படியான சூழ்நிலையில் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கும் போதுதான் முன்னாள் முதலமைச்சரும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. பாஜக காங்கிரஸ் கட்சி பேதம் இல்லாமலும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் முக்கியமான தலைவர்கள் கருத்துக்களை என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிறது மிக முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு கோவில். ஆனால் அங்கு தோண்டப்பட்ட 16 சைட்டுகளில் 15 சைட்டை பொறுத்த வரைக்கும் மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக எதுவும் கிடைக்கல. 2 சைட்டில் போன்ஸ்கள் தான் கிடைத்திருக்கிறது. மண்டி ஓடுகள் கூட பெரிய அளவில் கிடைக்கல. இப்படியான சூழ்நிலையில் இந்த 13வது சைட்லையும் எதுவுமே கிடைக்கல, மனித எலும்புக்கூடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜிபிஆர் டிவைஸ் சிக்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தால் அந்த விசில் புளவர் திடீர்னு தோன்றி இல்லை அங்கே நான் நூற்றுக்கணக்கான பணங்களை புதைச்சேன் அப்படின்னு சொன்ன விசில் புளவரை பொறுத்த வரைக்கும் சும்மா விடக்கூடாது. அந்த விசில் புளவருக்கு தூக்குல தொங்க விட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 13வது சைட்லையும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த விசில் புளவருக்கு ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1995 இருந்து 2014 காலகட்டம் வரைக்கும் நான் வந்து இங்கே துப்புரவு பணியாளராக வேலை பார்த்தேன். அந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற தகவல்களை முன் வச்சிருந்தாங்க. அப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2014 இருந்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக நான் இருந்துகிட்டு இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா இது சம்பவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறனால எனக்கு அச்சுறுத்தல் ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் நான் தலைமறைவாக குடும்பத்தோடு இருந்தேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ விசில் புளவர் சொன்னது போல அங்கு எந்த விதமான எலும்பு கூடுகளும் கிடைக்கல அப்படின்னா மீண்டும் இந்த விசில் புளவரை பொறுத்த வரைக்கும் வெளியில் வர முடியுமா? காரணம் என்ன அப்படின்னா கட்சி பேதம் இல்லாமல் அமைப்புகள் பேதம் இல்லாமல் இப்ப எல்லாருமே விசில் புளவரை சாகும் வரை தூக்குலடனம் அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சைட் 13. அதுல என்ன இருக்கிறது? உள்ளிருந்து சிதைக்கப்பட்ட கொடூரமாக புதைக்கப்பட்ட இளம்பெண்களுடைய மனித எலும்புக்கூடுகள் இந்த ஜிபிஆர் டிவைஸ் சிக்னல் மூலமாக ஸ்கேன் பண்ணி தெரிய போகிறதா, கிடைக்க போகிறதா? இது போன்ற தகவல்களுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.